நன்றி சொல்லிட்டு இருந்தாலும் நான் எல்லாருக்கும் உங்க பேரையாவது மென்ஷன் பண்ணி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு அவங்க இல்லாமல் இந்த படம் கிடையவே கிடையாது. ஸோ ஸ்டேஜில் அது முதல்ல வந்து எங்களோட கேப்டன் ஆஃப் த ஷிப் எங்களோட டைரக்டர் தான், அவர் எஸ்பி சக்திவேல். அவரால் தான் இன்னைக்கு இந்த படம். ஸோ அவருக்கு தான் பெரிய நன்றி. அதுக்கப்புறமா வந்து அடுத்த டெக்னீஷியன்ஸ், இப்போ மியூசிக் அஜேஷ் அவ்வளோ அருமையான ஒரு மியூசிக், ஸ்டண்ட் மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர், அப்புறம் அவங்களோட டீம், அதுக்கப்புறம் அவங்க ட்ரெயின் பண்ண ஒரு செந்து அவர் வந்து லைக் லிட்டரலா அவர் ஒரு பெரிய வேலைங்க. அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி அந்த டாக் அந்த இடத்துல கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் டைம் சேவ் பண்ணி கொடுத்தது வந்து அவரு. அதுக்கப்புறம் வந்து டிஓபி அவர் பாண்டிகுமார் சார், அவர் நிஜமாவே பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ். அதுக்கப்புறம் எடிட்டர் சான் லோகேஷ், நம்ம ஆர்ட் மாஸ்டர் ஆனந்த் சார். அவர் வந்து இப்போ அவரே சொன்னார்ல உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியாதுன்னு. உண்மையாகவே உங்களுக்கு இது வந்து செட்டு வச்சிருக்காங்களா இல்லை நேச்சரா அப்படின்ற டிஃப்ரென்ஸ் தெரியாது உங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு படத்துல வந்து அவ்வளோ அழகா அந்த நேச்சுரலா காமிக்கணும், அந்த காடு அது எல்லாமே காமிக்கணும்னு சொல்லி அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு சார். அதுக்கப்புறம் எஸ்எஃப்எக்ஸ் பண்ணது அழகிய கூத்தன் சார், மிக்சிங் ஹரீஷ் சார், அவர் அப்புறமா கலரிஸ் ரங்கா சார், இவங்க எல்லாம் டெக்னீஷியன்ஸ்லாம். ஓகே, ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு எங்களை வந்து பிளஸ் பண்ண அந்த மிஷ்கின் சார், அதுக்கப்புறம் பிரதர் தமிழரசன், அதுக்கப்புறம் அருண் விஸ்வா சார், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதே மாதிரி ரஜினி சார் அவருக்கும் எங்களோட ட்ரெய்லர் பார்த்துட்டு எங்களை வாழ்த்தின அவருக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமாக அந்த காஸ்ட் வந்து குணாநிதி, அப்பானி சார் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு இந்த படத்துல. பார்த்தாலே ஒரு பயம் வரும் படத்துல, அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. செம்பன் வினோத் சார், தோழர் கொற்றவை, எல்லாரும் பாராட்டினாங்க. உண்மையாவே ஸ்ரீராக்கான அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க படத்துல. அதே மாதிரி ஓகே இது அப்புறம் அஜய், அதுக்கப்புறம் இதயகுமார், இவங்க 2 பேரும் படம் ஃபுல்லா டிராவல் ஆயிருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி அவங்க இந்த அலங்குன்ற பேரை வச்சு அந்த பசங்களை வந்து நீங்க நல்லா நாளைக்கு அந்த அளவுக்கு அவங்க தெரியுவாங்க. அவ்வளோ எஃபோர்ட் போட்டு படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் அஜேஷ் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சார், ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். சொல்லிடுறேன் குமரேசன் சொல்லிடுறேன், உங்களையும் சொல்லிடுறேன். இல்லை வந்து இந்த மூவி வந்து இன்னைக்கு இல்லை ஃபர்ஸ்ட் அடுத்து வந்து என்னோட இந்த படத்துக்கு வந்து ஒரு பேக் போனா இருந்தது வந்து சபரீஷ் ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர் சபரீஷ் அவர்கள். ஏன்னா அவர் இருந்ததுனால ஓகே அவர் எல்லாம் நம்மளுக்கு பார்த்துப்பா, நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அந்த அளவுக்கு படத்தை வந்து சரி நம்ம ஏதோ பண்றோம், இவங்க வராங்க, நம்ம அப்படிலாம் இல்லை, ஒழுங்கா நான் என்ன பண்றேன் எல்லாமே கரெக்டா அந்த இது பண்றேன் எனக்கு வந்து சொல்லிட்டே இருப்பார். அவரும் ப்ரொடியூசர் தான், பட் ஸ்டில் எனக்கு வந்து எல்லாமே ஓகே நம்ம இப்படி போயிட்டு இருக்கு, இது போயிட்டு அவர் இருந்ததுனால எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இந்த மூவில. அதே மாதிரி என்னோட இந்த மூவி நான் என்னோட இங்க இருக்கவங்க எல்லாரையும் நான் தேங்க் பண்றேன். கடைசியா நான் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அவரை பத்தி நான் கடைசியா வரேன். ஆனா இந்த இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் நான் தேங்க் பண்றேன். என்னோட அதை தாண்டி என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட 2 தாத்தாக்கள், என்னோட பாட்டி ஆயா, அவங்க 2 பேருக்குமே வந்து என்னோட நன்றி. என்னோட அப்பா அம்மா, முக்கியமா இந்த மூவில எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா இருப்பார் சங்கர் பாலாஜின்னு பேர் இருக்கும். அதுதான் என்னோட ஹஸ்பண்ட். அவர் வந்து நான் வந்து பிரெக்னெண்டா இருந்தேன், என்னால வந்து ஷூட்டிங்லாம் போக முடியல, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அவருக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவர் தொழிலதிபர். அவர் சரி நான் போறேன் நீ இரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அவர் ஃபுல்லா ஷூட்டிங் போயிட்டு, இந்த கேரளாவில் அவங்க சொன்னாங்க தெரியுமா இந்த ஊருண்டு பொருள்றது முள் போய் எல்லாத்துக்குமே அவரு தான் போனாரு. அப்புறம் அவரோட அப்பா அம்மா, என்னோட மாமனார் மாமியார் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன் நான். அடுத்து வந்து இன்னைக்கு இப்போ நாங்க படம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ சொன்ன மாதிரி இந்த டீம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அலங்கு நடந்திருக்கு. இவங்க இதுல ஒருத்தர் இல்லைன்னா கூட இன்னைக்கு இந்த படம் இன்னைக்கு இங்க இருக்காது, உங்க இருக்காது. பட் இந்த படத்தை இப்போ உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு அச்சாணியா வந்து சக்திவேல் அண்ணன். அவர்கிட்ட நாங்க படம் காமிச்சு அவர் படம் பார்த்துட்டு அவர் பண்றோன்னே எங்களுக்கு சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி நம்ம படம் வந்து பண்றேன்னு சொன்ன உடனே சரி அப்ப நம்ம நல்ல படம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம கான்பிடன்ஸ் எங்களுக்கு. ஏன்னா அவங்க தொடர்ந்து அவர் பண்றாலே அவருக்கு அந்த ஒரு பேர் இருக்கு, சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ஒரு மூவி பண்ணுதுன்னா அதுக்கு ஒரு ரெகக்னிஷன் இருக்கு. அது அந்த அளவுக்கு அவர் பண்றோன்னே எங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இன்னி வரைக்குமே வந்து பெரிய சப்போர்ட். அண்ணன் படம் ஷூட்டிங்ல இருந்தே அவருக்கு தெரியும் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே. ஸோ அண்ணா ரொம்ப நன்றிண்ணா நீங்க வந்து இது பண்றது. இப்போ என்னோட இப்போ நான் என்ன மெயின் இது என்னன்னா, இப்போ இந்த அலங்கு படம் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல படம் நல்லா எடுத்துட்டு வந்திருக்க முக்கிய காரணம் வந்து டைரக்டர் சார் தான். ஏன்னா அவர் வந்து அன்னைக்கு கதை சொல்றப்ப நாங்க கேட்டுட்டோம், அண்ணா என்கிட்ட சொன்னார், உங்களுக்கு சொன்னார்ல, அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். நான் வந்து கதை கேட்டோடனே நான் 2 விஷயம் தான் அவர்கிட்ட கேட்டேன். சார் நீங்க என்கிட்ட சொல்ற கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுல நீங்க வந்து நான் கமர்ஷியலா நீங்க
வந்து ஹீரோயின் வைங்க அது வைங்க அதெல்லாம் நான் எதுவுமே எனக்கு வேணாம். ஆனால் நீங்கள் என்கிட்ட என்ன கதை சொன்னீங்களோ நீங்கள் இதை வந்து நீங்கள் திரையில் கொண்டு வரணும் சார். எனக்கு நீங்கள் அதை பண்ணிட்டா போதும். ஏன்னா என் மைண்டில் ஒரு கதை இருக்குது, அதை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நான் எனக்கு போதும் சார். அது நான் ஒரு நல்ல படம் கொடுத்துருவேன். நான் வந்து எங்கள் வீட்டில் பெருமைப்படுற மாதிரி நான் ஒரு படத்தை கொடுத்துருப்பேன். எனக்கு அந்த சந்தோஷம் இருக்குது, அதை பண்ணிவிடுங்கன்னு. ஸோ நாங்கள் கேட்டதை வந்து டைரக்டர் வந்து நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்ல படமாக நான் நினச்சதை விட நல்லா வந்திருக்கு படம். அதே மாதிரி டைரக்டர் சார், நான் கேட்ட மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க. நீங்கள் கேட்டதை நான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டதெல்லாம் இந்த ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பண்ணி கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். இன்னொரு எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஸோ நான் திரும்ப அதுக்குள்ளே உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. பட் இந்த அலங்குன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இன்னைக்கு அந்த அலங்குன்ற வார்த்தை நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. பட் இன்னைக்கு அந்த வார்த்தை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா அலங்கு அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு அர்த்தம் தெரியுமோ தெரியாது, ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் அது ரீச் ஆயிருக்குன்றதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நான் டைரக்டர் கிட்ட கேட்டது வந்து நான் யோசிச்சுட்டேன், சரி அவர் தான் டைரக்டர், படம் பேர் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம போய் சொல்லக்கூடாது. ஏன்னா ஸ்கிரிப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்திருந்தாரு. ஐயோ இங்கிலீஷ்ல வைப்பாங்களா பேரு, நம்ம என்ன சொல்றது, நம்ம போய் இப்படி பண்ணுங்க அப்படி மாத்துங்க நம்ம கேட்கலாம். பட் அது அவங்களோட கதை தானே, நம்ம அதுல பெரிய சேஞ்சஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா என்கிட்ட அவர் வந்து சொல்றாரு, மேம் நான் வந்து தமிழ்ல தான் வைப்பேன் இந்த படத்தை, தமிழ் பேர் தான் நான் வைக்கணும்னு. எங்களுக்கு செம்ம சந்தோஷம் சார், தமிழ் பேர் தான் சார் எங்களுக்கு வேணும், தமிழ்ல வைங்க. இந்த அப்புறம் வந்து அலங்குன்ற வார்த்தையை வந்து தேடி இன்னைக்கு அது வச்சு இன்னைக்கு எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்கு. அலங்குனா அது வந்து ஒரு போர் நாய், ராஜராஜ சோழன் காலத்துல இருந்த ஒரு போர் வார் டாக் அது. ஸோ அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இன்னைக்கு நாய் அப்படிங்கிறதுனால அலங்குன்ற ஒரு அர்த்தம். ஸோ அந்த நேம் வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ரீச் ஆயிருக்கு. அந்த வார்த்தை இன்னைக்கு எல்லார் மனசுலயும் இருக்குன்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் இந்த படம் மூலியமா. அதே மாதிரி இது ஒரு இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து ரொம்ப எனக்கு ஒரு பிளெஸிங். ஒரு ப்ரொடக்ஷனா இதுல வந்து இந்த சண்டையோ இந்த ஈகோ அது எதுவுமே கிடையாது. அப்படியே ஏதாவது ஒரு மனசாரம் வந்தா கூட அன்னைக்கு நைட்டே இல்லை, நம்மளுக்கு என்ன முக்கியம், நம்மளுக்கு வந்து படம் தானே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சரியாயிட்டு அடுத்த நாள் வந்து அந்த அளவுக்கு ஒரு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைச்சி ஃபர்ஸ்ட் படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட்டிவான டீம். ஒருத்தருமே பெர்ஃபார்ம், இப்போ காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே தனியாக ஸ்கோர் பண்ணுவாங்க. நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருக்குமே பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கு படத்துல. அதே மாதிரி ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே சரி நம்ம படம் தான் ஜெயிக்கணும், அட் எண்ட் என்ன முக்கியம், இதுதானே முக்கியம் சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாம எந்த ஒரு இது இல்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி கொடுத்தது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய எனக்கு வரும். இந்த மாதிரி ஒரு டீம் கூட நான் ஃபர்ஸ்ட் படத்துல நான் ஒர்க் பண்றேன். அதுக்கப்புறமும் இவ்வளவு சப்போர்ட் இருக்கு, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து இவ்வளவு சப்போர்ட் இருக்கிறது வந்து கனவு மாதிரி இருக்கு எனக்கு. நம்ம ஏதோ இதை பண்றோம், இந்த பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ அலங்கு டீம். அவங்க அலங்கு டீம் தான். ஸோ நான் வந்து அந்த டீம்ல ஒரு பார்ட்டா இருக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த படம் வந்து 27 டிசம்பர் வந்து ரிலீஸ் ஆகுது. இது நீங்க எல்லாம் கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் போய் தியேட்டர்ல இந்த படம் பாருங்க, நீங்க எடுத்துட்டு போங்க. நீங்க எல்லாம் என்கரேஜ் பண்ணாதான். ஆனா இன்னைக்கு சினிமால வந்து இந்த படத்துல ஒரு 300 பேர் 400 பேர் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே கண்டிப்பா அடுத்து இப்போ ஸ்டேஜ்ல உட்காந்துருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த மூவி அடுத்து நாங்க ஒன்னா ஒர்க் பண்றோமோ இல்ல தனித்தனியா ஒர்க் பண்றோமோ, பட் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பாக இருக்கும். நீங்க கொடுத்த சப்போர்ட்ல கண்டிப்பா அது பண்ணுவாங்க. ஸோ நீங்க உங்களோட என்கரேஜ்மெண்ட் உங்களோட ஒத்துழைப்பு வந்து எங்களுக்கு தேவை. இந்த 27 அதான் திரும்ப நான் அதே சொல்ல நினைக்கிறேன். பட் 27ஆம் தேதி இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க, பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.